நாகங்கள் காத்து நிற்கும் சிவபூமியில் 1008 சிவகங்களை கருநாகம் பார்த்து கொள்ளுதுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? நீங்க பாண்டிச்சேரிக்கு போற மாதிரி இருந்தா இந்த வீடியோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு தான். இந்த கோயிலுக்கு நீங்க எப்படி வருதுன்னா, பாண்டிச்சேரியில இருந்து பூந்தூர போற வழியில ஒரு 3.5 கிலோமீட்டர்ல தான் இந்த 1008 சிவலிங்கம் இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? மிஸ் பண்ணாம சீக்கிரமா வந்து பாருங்க. அது இல்லாம தென் கைலாயத்திலிருந்து எடுத்து வரப்பட்ட ஒரு அதிசய சிவலிங்கம் ஒன்று இருக்கு. பல சித்தர்கள் இப்பயும் இங்க வந்து போறான்னு சொல்றான். உங்களால நம்ப முடியுதா? 1008 சிவலிங்கம் வித்தியாசமாக இருக்கிறத நான் பாக்குறதே முதல் முறையா இங்க தான். ஒரு அடர்ந்த காட்டுக்கு முந்திரி தோப்புக்கு நடுவுல கருநாகங்கள் வெள்ள நாகங்கள் உலா வருதுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? இந்த கோவில் என்ன ஸ்பெஷல்னா, 1008 சிவலிங்கம் ஒரே இடத்துல நம்ம தரிசனம் பண்ண முடியும். அது இல்லாம தென் கைலாயத்திலிருந்து எடுத்து வரப்பட்ட ஒரு சிவலிங்கத்தையும் நமக்கு தரிசனம் பண்ண முடியும். சிவலிங்கத்துக்குள்ள ருத்ரதாண்டம் ஆடுற மாதிரி ஒரு காட்சியும் பார்க்க முடியும். சிவனும் சக்தியும் ஒரே சிவலிங்கத்தில் இருக்கிற மாதிரி காட்சி தர இடமும் இதுதான். இந்த கோயிலுக்கு நீங்க 3 முறை வந்தீங்கன்னா நீங்க வேண்ட வார்த்தை சிவனும் பார்வதியும் கொடுக்கறான்னு சொல்றாங்க. ஒரு வில்வ மரத்துக்கு அடியில சிவலிங்கம் இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? இதோட ஃபுல் வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், போய் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ்.